ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய எல்லா கிளினிக்குமே அந்த அளவை தாண்டி பண்ணும்போது அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. வச்ச முடி திரும்ப விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த ட்ராப்ல ஒரு மெடிசன்ல இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க, இது பெரிய பிரச்சனை. ப்ராப்பரா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோல வெளிப்படையா நான் போட்டு உடைச்சிருக்கேன். ஹேர் லாஸுக்கு வழுக்கைக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய எல்லா கிளினிக்குமே மேக்ஸிமம் நிறைய கவரேஜ் பண்ணி தரணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதனால் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில இடங்களில் தொழில் வெறி காரணமாக அதிகப்படியாக கவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பாஸுங்கிற மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கவரேஜுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி பண்ணும்போது பொதுமக்களாகிய நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. அதுபோக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் துறையும் பாதிக்கப்படுதுங்கிறதுனால இந்த இடத்துல அதுக்கு தெளிவு பண்ணக்கூடிய நபராக நான் வர வேண்டிய கட்டாயம் வருது. அதிகமாக கவரேஜ் பண்ணால் எப்படி நண்பா பொதுமக்களுக்கு பாதிப்பாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நிறைய கவரேஜ் பண்ணால் எங்களுக்கு நல்ல விஷயம் தானே, இல்லை தப்பு இல்லையே அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் பண்ண முடியும், எப்படி அளவோட கவரேஜ் பண்ணால் நல்லது, இல்லை அளவுக்கு அதிகமாக கவரேஜ் பண்ணுறதுக்காக சில குறுக்கு வழிகளை கையாண்டா நீங்கள் எப்படிலாம் பாதிக்கப்படக்கூடியங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் வெளிப்படையாக நான் போட்டு உடைச்சிருக்கேன். இது கண்டிப்பாக சில பேருக்கு வருத்தம் வரலாம், சில பேருக்கு கோபங்கள் வரலாம். பட் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் சுகிரா ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு இருக்குது. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு 2 விஷயம் ரீசெண்டாக வந்து சுகிராவில் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வரும்போது சார் நான் ஃபஸ்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வேற ஒரு இடத்துல பண்ணியிருந்தேன், செகண்ட் ஹஸ்டி நான் சுகிராவில் பண்ணணும் சார் அப்படி சொல்லுவாங்க. பட் நாங்கள் டோனர் செக் பண்ணும்போது, டோனர்னால் பின்னாடி உள்ள தலை, இந்த இடம் செக் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ ரிஜெக்ட் ஆவாங்க. இல்லை சார் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செகண்ட் ஹஸ்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. பட்ஜெட் இருக்கும்போதே 2வது விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ஃபஸ்ட்டு ஹஸ்டி பண்ணும்போது ஒரு 6-7 மாதத்துக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ரிசல்ட் வந்து குறைஞ்சிட்டு, டென்சிட்டி குறைஞ்சிட்டு, ஹேர் லாஸ் ஃபீல் பண்ணேன். இப்படி தொடர்ச்சியாக வரும்போது எனக்கு டவுட் ஆகிடுச்சு. அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கி நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஆழமான ஒரு உண்மை வந்து புரிய வருது. ஃபஸ்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண இடத்துல எதுக்காக வந்து ஹேர் லாஸ் ஆகக்கூடாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹேர் ப்ராப்பரான இடத்துலேருந்து எடுத்து வச்ச, டோனர் பகுதியிலேருந்து எடுத்து வச்ச வேர் அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணாமல் விட்டாலும் 10 வருஷத்துக்காவது குறைஞ்சதை முடி இருக்கணும். வச்ச 6-7 மாதத்தில் விழுகுது, இல்லை 6-7 மாதம் தாண்டி கொஞ்சமாக டென்சிட்டி குறையுது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சித்து விளையாட்டு நடந்திருக்குங்கிறது புரிய வருது. அந்த சித்து விளையாட்டு என்னது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஓவர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு வந்து டெக்னிக்கலாக இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓவர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டீங்க, அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வச்ச முடியும் மெஜாரிட்டியான முடிகள் திரும்ப விழுறதுக்கும் சீக்கிரம் விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டோனர் ஏரியா டேமேஜ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி நடக்குது, இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இது நடந்தால் உங்களுக்கு என்ன பாதிப்பு. 2வது வந்து ஹஸ்டி பண்ண ஏரியாவில் திரும்ப ஹஸ்டி பண்ண முடியே ஹேர் லாஸ் ஆகுமா? அது எப்படி உடனே ஆகுது? 1 வருஷம் 2 வருஷத்தில் திரும்ப ஹேர் லாஸ் ஆகுதா? எப்படி ஹஸ்டி பண்ண ஏரியாவில் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணலன்னா கொஞ்சமாக தின்னாக வாய்ப்பு இருக்குது. பட் ஹேர் லாஸ் டோட்டலாக அந்த முடி விழுறதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள், ரொம்ப முக்கியம். டோனர் ஏரியா டேமேஜ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து ஒரு 6000 வேர்கள் தேவைப்படுதுன்னு வைங்க. இந்த 6000 வேர்களை வச்சுட்டா ஒரு பேமெண்ட், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப்ட்டுக்கு 20 ரூபா வைக்கலாமா? அப்போ 6000 வேர்கள் டைரெக்டாக உங்களுக்கு வைக்க முடிஞ்சது அப்படின்னா லட்சங்களில் அவங்கள சார்ஜ் பண்ண முடியும். இது எல்லா கிளினிக்கும் பண்ணலை, பட் சில கிளினிக் பண்ணலாம். ஸோ அந்த கருத்து இருக்க போய் தான் அவங்கள்ட்ட நான் கொண்டு வரேன். அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ 6000 கிராஃப்ட் தேவைப்படுற இடத்துல 6000 கிராஃப்ட் வேணும், பம்படியாக நிச்சயமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சில கிளினிக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி இருந்து வேர்களை அளவுக்கு அதிகமாக எடுக்கலாம். அளவுக்கு அதிகம்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா FUE மெத்தட் இருக்குது பார்த்தீங்க, ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். பின்னாடி இருந்து ஒரு சின்ன பஞ்ச் பண்ணி வேர்களை எடுக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு வேரை எடுக்கிறீங்க, எடுக்கும்போது பக்கத்தில் வேரை சுற்றி உள்ள வேரை பாதிக்காமல் அடுத்த ஒரு வேரை எடுப்பாங்க.
அடுத்து ஒரு வேர் எடுப்பாங்க, சில வேர்களை விட்டு வைப்பாங்க, ஏன்னா அடுத்து வந்து வளர விடணும் அப்படின்னு. இங்கே வளர விடலை அப்படின்னா அது அப்படியே பேட்சாக வந்து பின்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு டோனர் டேமேஜ் ஆகிடும். அப்படி டோனர் டேமேஜ் ஆகிறதுனால உங்களுக்கு திரும்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது போக பின்னாடி வழுக்கையாக விழுறதுக்கு வாய்ப்புகள், மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்கே எப்படி நாம் இதை கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நபர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு 5000 வேர்கள், அதிகபட்சம் நல்ல டோனர் கெப்பாசிட்டி இருந்தால் ஒரு 5500 வேர்கள், தாடி எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தால் ஓகே. 7000 வேர்கள் நாங்கள் வச்சுட்டோம், 7000 வேர்கள் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், ஒன்று அத்தனை வேர்கள் வச்சுருக்க மாட்டாங்க, பட் அதுக்கு உங்களுக்கு பில் போட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா அத்தனை வேர்கள் வம்படையாக வைக்கிறோன்னு உங்களுடைய டோனர் ஏரியாவை சீரழிச்சிருக்கலாம். அப்போ சீரழித்து அங்கே இருந்து உங்களுக்கு டோனர் எடுத்து வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி வழுக்க விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கோணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கோ. இதுக்கு பேர் வந்து டோனர் ஏரியா டேமேஜ். அடுத்தது ஹஸ்டி பண்ண இடத்துல ஹேர் லாஸ் திரும்ப எப்படி வருது? ஹஸ்டி பண்ணியிருக்காங்க, அதே இடத்துல திரும்ப வச்ச வேர்கள் விழுந்துருது. அது விழக்கூடாது. ப்ராப்பராக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்குன்னு டோனர் ஏரியாவில் சேஃப் டோனர் ஏரியா அப்படி ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல உள்ள வேர்கள் மட்டும்தான் திரும்ப வழுக்க விழாது, இல்லை வழுக்க விழுறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகுதியுடைய வேர்கள். அந்த வேர்களை ப்ராப்பராக எடுத்து ஃப்ரண்டில் வச்சிங்கிற பட்சத்தில் லாங் லாஸ்டிங்காக மெயின்டெனன்ஸே இல்லாமல் அல்லது ரொம்ப குறைஞ்ச மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வந்து முடி சூப்பராக இருக்கும். சேஃப் டோனர் ஏரியாவில் இருந்து வேர்களை எடுக்காமல் அளவுக்கு அதிகமாக நான் வேரை வச்சே தீருவேன், நான் 8000 வேர் வைக்கிறேன், 7000 வேர் வைக்கிறேன்னு பின்னாடி வந்து வளைச்சி ஃபோட்டோ தம்பி காட்டுவாப்ல. அதுக்கு மேலே இல்லை அதுக்கு கீழே சொல்லணும், மேலெல்லாம் ரொம்ப ஆழமாக போகக்கூடாது. மேலே அந்த ஏரியாவுக்கு நீங்கள் மேலே புடத்தில் ஏற இங்கேயும் ஓப்பேட்டெல்லாம் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும்ல. அப்போ அதுவும் உங்களுக்கு வீக்கான ஹேர் தானே, வச்சா திரும்ப விழுந்துரும்ல. அப்போ அங்கேருந்து வேர்கள் எடுக்கப்படுதுங்கிற ஒரு குழப்பம் அங்கே இருக்குது. அப்போ அங்கேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு சீக்கிரம் வழுக்க விழுந்துரும் அப்படின்னு விழப்போகிற வேர்களை எடுத்து திரும்ப ஃப்ரண்டில் வச்சு விட்டுருந்தாங்க. அது 6-7 மாதம் உங்கள் தலையில் இருக்குது, திரும்ப செத்து போய் அதுவும் ஹேர் லாஸ் ஆகிடுது. இப்போ சேஃப் டோனரில் இருந்து மட்டும்தான் டோனரை எடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுனா உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமான உங்களுக்கு வச்ச முடி திரும்ப விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த ட்ராப்பில் நான் மாட்டிட்டேன் சார், நான் இப்போ என்ன செய்யணும்? உங்கள் நேச்சுரல் ஹேரில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ அது கழியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவி மெயின்டெனன்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் லைஃப் லாங் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ தொடர்ச்சியாகவே நீங்கள் ஒரு மெடிசன்லேயும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க ப்ராப்பராக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலை அப்படின்னா. ஸோ இது பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையால் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் துறையே மோசமான நிலைக்கு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க இல்லை ஹேர் லாஸ் இருக்காங்கன்னு இந்த வீடியோ சென்ட் பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு மலிவை செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தெளிவான வீடியோவை அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சந்துரு.